ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிள்ளையார் வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி, சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இது சொல்லலான்னு பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு ஒரு இதில் போட்டுக்கோங்க, ஒரு பவுலில். அடுத்து வந்து அதே நம்ம மாவு எந்த கப்புக்கு எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஐசிங் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ மாவு, மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, நம்ம சப்பாத்தி மாவு எப்படி உருண்டையாக பிசைவோமோ அந்த அளவுக்கு பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பிள்ளையார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிள்ளையார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே உள்ள அந்த பேஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குட்டி குட்டி கிராக்கெல்லாம் வந்து விழாமல் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு பிள்ளையார் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கால் செய்ய போகிறோம் பிள்ளையாருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு இப்போ அது கால் வந்து செய்யலாம். இந்த மாதிரி கைட்டு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. காலுக்கு வந்து அந்த லாஸ்ட் காலோட முனியில் அந்த விரலுக்காண்டி இப்படி மடக்கி விட்டுக்கிறோம். அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரவுண்டு பேஸில் வந்து காலை வந்து வைக்கிறோம். அது லேசாக தண்ணி தொட்டு நம்ம வந்து அந்த கீழே உள்ள பேஸோடு ஒட்டி விட்டுறணும். இப்போ அந்த காலையும் வந்து இன்னொரு பக்கமாக உட்கார வைக்கணும் அந்த பேஸில். இப்போ அடுத்து வந்து நம்ம வயிறு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பால் சைஸில் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை ஒட்டிக்கிட்டு அந்த கால்களுக்கு இடையில வைக்கணும். இப்போ அந்த கால்களுக்கு இடையில அந்த வயிறு பகுதியை வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்குள்ளே நெஞ்சு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து திருப்பி மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த வயிற்று பகுதியோடு இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இது நிற்க மாட்டேக்குன்னா நீங்கள் வந்து உள்ளே ஒரு சின்ன குச்சி வச்சு கூட அந்த வயிற்று பகுதியோடு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒட்டுறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி தடவி அதை வந்து நம்ம ஒட்டி வைக்கிறோம். அதில் இப்போ வந்து நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டு பிரித்து விட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து கைக்கு நம்ம செய்ய போகிறோம். 2 கை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி தொட்டு தொட்டு தண்ணி அல்லது எண்ணெய் ஏதாவது தொட்டு தொட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிராக் விழாமல் இருக்கும். அந்த நெஞ்சு பகுதியில் நம்மளுக்கு கை இருக்கிற இடத்துல ஒட்டி விட்டுறலாம். இப்போ வந்து கை வந்து நம்மளுக்கு அந்த
எல்போ மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன மடக்கு மாதிரி கோடு மாதிரி போட்டு மடக்கி விட்டிங்கன்னா கை வந்து ரெடி ஆயிரும். அது வந்து கை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நிறுத்தி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு கை, கால், வயிறு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தலைப்பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பால் சைஸில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கிற போகிறோம். இதில் வந்து இப்போ தும்பிக்கை வந்து வைக்கணும். அதுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு பக்கமாக இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நீண்டுட்டு வரும். அதை கைட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரும். அதை வந்து தும்பிக்கை மாதிரி மடித்து விட்றலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு தலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த கழுத்து பகுதியோடு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து தலையை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு சின்ன குச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தலை வந்து வெயிட்டு தாங்காமல் கீழே விழாமல் இருக்கும். அதில் சுற்றி தண்ணி வச்சுட்டு, தண்ணியோ எண்ணெயோ என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு இப்போ தலையை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணிங்கன்னா வந்து தலை வந்து கீழே விழாமல் இருக்கும். இல்லாட்டா வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது கீழே விழுந்துடும். ஏன்னா சூப்பராக வந்து பிள்ளையார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கண், மூக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணுவோம். தொப்புளுக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி நம்ம குச்சி வச்சு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து கண் எல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து கண் வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் கடுகு தான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம காது செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குட்டியாக வந்து கொஞ்சம் உருண்டை மாவு எடுத்து இது மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிரீடம் செய்ய போகிறோம். கிரீடத்துக்கு முதல்ல ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோன் மாதிரி ஒரு ஷேப்பில் செஞ்சு அதுக்கு மேலே வச்சுட்டோன்னா கிரீடம் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிள்ளையார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. சும்மா நம்ம ஏதாவது ஒன்று வச்சு இதை லைட்டாக வந்து அந்த கிரீடத்தை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்ம வீட்டில் வந்து பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. இப்போ இதை வந்து சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு இது மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து பிள்ளையார் செஞ்சு விநாயகரை வணங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.